தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெருன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குறிப்பாக முதலாவது வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் செய்தி, மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியிலே உறவுகள் நமக்கு மிக முக்கியம். உறவுகளிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை நாம் நமக்கு மத்தியிலே நாம் பேசி தீர்த்தாக வேண்டும் என்கின்ற ஒரு தீர்வினை ஆண்டவர் இன்றைய முதலாவது வாசகத்தின் வழியாக நமக்கு தருகின்றார். இதனை போற்றும் வண்ணமாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். இறை ஆட்சி இம்மண்ணிலே எடுத்துக்கொண்டு வருவதற்கு நான் மட்டும் போதாது, அதற்கு பல உறவுகள் தேவை என்பதற்கிணங்க அவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நம்மிடையே இருக்கின்ற உறவினர்கள் மத்தியிலும் நம்மோடு பழகக்கூடிய நபர்கள் மத்தியிலும் நாம் நல்ல ஒரு அன்பும் நல்ல ஒரு உறவில் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களிலே நாம் நம்முடைய உறவினர்களோடு சண்டையிடுவதும் விவாதம் இடுவதும் நீதிமன்றங்களிலே வழக்குகள் தொடர்வதும் என்கின்ற அத்தகைய மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். நம்முடைய உறவுகளின் மத்தியிலே நம்மால் முயன்ற அளவுக்கு நாம் அவர்களிடத்திலே பேசி தீர்த்து கொள்ளுகின்ற அந்த மனதினை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றியும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவர் மற்றவரோடு வழக்கு விடுப்பின்
தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதவிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள் தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாததா? உலகுக்கே தீர்ப்பளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வானதூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்கு தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்வது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களில் நாணமுள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடர்வது உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாற்றில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தம்மையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசை உடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளை அடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவர் ஆகினீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரதை புகழ் பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. உங்கள் பதில். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து
சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலுமிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்களும் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே அது நம்முடைய குடும்பங்களிலும் சரி ஆலயங்களிலும் சரி எடுத்துக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீதிமன்ற வழக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். குடும்பத்தில் எடுத்துக்கோங்களேன், ஏதாவது நில பிரச்சனை வழக்குகள் நீங்கள் தொடர்ந்திருப்பீர்கள். ஒரு ஆலயத்திலேயோ அல்லது பங்குலையோ எடுத்துக்கொண்டால் கூட ஏதாவது ஒரு வழக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். நில பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் வழியாக வழக்குகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைய முதலாவது வாசகத்திலும் திருத்துதர் பவுல் அவர்கள் நாம் ஏன் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது, வழக்குகள் தொடரக்கூடாது, அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் நீதிமன்றங்களுக்கு செல்லும் பொழுது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு அல்லது வழக்குக்கு என்று ஒரு பெருந்தொகையை நாம் செலவிட வேண்டும். தீர்வுகளும் உடனடியாக நமக்கு கிடைப்பதில்லை. இரண்டாவது, அங்கு எதிர் சாட்சிக்கு மாறாக தான் நாம் செல்கின்றோமே தவிர இறையாட்சிக்கு உகந்த ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவருக்கு எதிராக நான் வழக்கு தொடர்ந்தேன் என்றால் வழக்கில் நான் வெற்றி பெறுகின்றனோ அல்லது அவர் தோல்வி அடைகின்றாரோ அது முக்கியமல்ல. ஆனால் எங்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு உறவு நிலை மீண்டும் தொடராது, இல்லைங்களா? நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டை போட்டாலே அல்லது மனது புண்படும்படி பேசினாலே ஒரு நாள் அல்லது 2 நாள் எடுத்துக்கொள்வாங்க நம்ம கிட்ட திரும்பி பேசுவதற்கு. அப்படி பேசினால் கூட இந்த திருவள்ளுவர் சொல்கின்ற திருக்குறள் போன்றுதான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அதுக்கு பிறகு பேசலாம் நம்ம கிட்ட. ஆனால் நாம் அந்த இறந்த காலத்திலே அவர்கிட்ட பேசின அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே தைத்து கொண்டுதான் இருக்கும். அதான் இன்றைய முதலாவது வாசகத்தில் திருத்துதர் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது அங்கு உறவு முறிவு படுகின்றது. அது எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவாக இருக்கட்டும், தாய் தந்தை பிள்ளை மகளுக்குரிய உறவாக இருக்கட்டும், அல்லது நண்பர்கள் இடையே இருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும், அந்த உறவானது முறிவுபடுவதற்கு மிக முக்கியமாக இருக்கின்றது நீதிமன்றங்களிலே தரப்படுகின்ற தீர்ப்பு என்பதை இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆலயத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளிலே இருப்பார்கள். ஆலயத்திலே மிக முக்கிய பொறுப்புகளில் இருப்பார்கள் அல்லது பக்த சபையினிலே இருப்பார்கள். எல்லாரையும் சொல்லல, ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் ஏதாவது ஒரு விதத்திலே தங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக இருப்பார்கள். இன்றைய காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் பல தம்பதியர்கள் எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று குடும்ப நீதிமன்றங்களிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் கணவன் மனைவி இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய உறவினர்கள் அல்லது மிக முக்கிய சொந்தங்கள் தான் இருப்பார்கள்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே திருத்தந்தை பவுல் குறிப்பிடுவது, உனக்கும் உன்னுடைய எதிர்ப்புறம் இருக்கின்ற இன்னொருவருக்கும் பிரச்சனையா? நீங்கள் இருவரும் அமருங்கள், உங்களுக்கிடையே என்ன பிரச்சனை என்பதை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மூணாவது தரப்பினரை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்குள் எடுத்து வர வேண்டாம். நாம் நற்செய்தியில கூட வாசி கேட்கின்றோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, இவர்கள் ஒரு உடல் என்று சொல்லுவார். அதாவது இரண்டு நபர்களுக்கு உள்ளே இருக்கின்ற பிரச்சனையை நாம் என்றைக்கு நம்முடைய சொந்தங்களிலே அல்ல அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோமோ, அப்போது அவர்கள் சொல்லுகின்றவற்றை நாம் பின்பற்றும் போது அதனுடைய விளைவுகள் மிகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதைத்தான் இன்றைய முதலாவது வாசகத்தில் திருத்தந்தை பவுல் கூறுகின்றார். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு யாரிடத்திலே பிரச்சனையோ அவரிடத்தில் தொடக்கத்திலேயே நீங்கள் அவரிடத்திலே பேசுங்கள். ஆங்கிலத்திலே இவ்வாறு இந்த வார்த்தையை சொல்வார்கள், த்ரூ டைலாக். ஒரு இடத்திலே நாம் அமர்ந்து பேசும்போது, என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட இப்படி இருக்கிறீங்க என்று பேசும்போது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் ஒரு புரிதலை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நாம் இதை செய்வதில்லை. ஈகோ பிரச்சனை, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அதனால் என்ன செய்கின்றோம்? என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய நண்பர்கள் அல்லது யாராவது ஒருவர் சொல்லுகின்ற அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு நாம் நீதிமன்றங்களுக்கு செல்லுகின்றோம். அங்கும் நமக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பது இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே திருத்தந்தை பவுல் அந்த மக்களை பார்த்து மட்டும் கேட்கவில்லை, நம்மையும் பார்த்து கேட்கின்றார். உங்கள் மத்தியிலே ஞானம் உள்ள மக்கள் இல்லையா? ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற இறை மக்களா நீங்கள்? இறை மக்களாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டீர்கள். மாறாக நீங்கள் உங்களிடையே ஒருவர் மத்தியிலே ஒருவர் அமர்ந்து அதற்கான தீர்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலே பல பேர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நாம் இருந்து கொண்டிருப்போம். நான் ஏன் முன் வர வேண்டும், அவர் முன் வரட்டும், அப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். தவறு யாரிடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, முன் வருவது நானாக இருக்க வேண்டும். அவ்வாறு முன் வருவது நானாக இருக்கும்போது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நாம் எடுத்துக்கொண்டு வர முடியும். என்னுடைய சைடு ப்ராப்ளம் இல்லை, அவங்க சைடு தான் ப்ராப்ளம், அவங்க முன்னாடி வரட்டும் என்று சொன்னால் தீர்வுக்கு ஒரு விடை கிடைக்காது. நாம் எப்பொழுது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண நாம் முன் வருகின்றோமோ அப்பொழுது அதற்கான விடை நமக்கு கிடைக்கும். இயேசுவில் பிரியமானவர்கள், எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவர் இறைவேண்டல் செய்கின்றார். இறைவேண்டல் ஆண்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கான தீர்வை நாம் தேடும் முன்பு நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்தார். அவர் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கு முன்பும் அவர் இறைவேண்டல் செய்கின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு செயல் செய்தாலும் இறைவேண்டல் செய்வோம், அதற்கான தீர்வை நாம் பெறுவோம். தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருப்பார். உறவுகளில் நாம் பலமடைவோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால்
நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அருளாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதின் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்க. அவர் பாடுபடவுளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமுள்ளமும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசர் நம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தன்னையே கையளித்து நம்மிடையே உறவில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர். நம்மையும் நம்முடைய
உறவுகளின் மத்தியிலே நிலைத்து நிற்க அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று அமைதியின் மக்களாக வாழ்ந்திட இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உறவுகளில் ஒன்றித்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.